பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. உதயநிதியை விசாரிக்க தயாராகும் தஞ்சை தெற்கு காவல் நிலையம். கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணை தெற்கில் நடைபெறுவதற்காக தயாராகிறது தஞ்சை தெற்கு காவல் நிலையம். தஞ்சையில் குவியும் திமுகவினர், எல்லையில் தடுக்கும் போலீசார். திமுக அலுவலகத்திலும் தொண்டர்கள் திரண்டனர். உதயநிதி அழைத்து வரப்படும் நிலையில் பரபரக்கும் தஞ்சை. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் உசேன். அவரோடு பேசலாம். உசேன், தற்பொழுது சரியாக நீங்க எங்க இருக்கிறீங்க? உதயநிதியை அழைத்து வரக்கூடிய காவல் நிலைய வாகனம் தற்போது எங்கு வந்து கொண்டிருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் தஞ்சைக்கு வந்து சேரும்? அதாவது கார்த்திகா, இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனம் மூலமாக தஞ்சை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரில் இருந்து திருச்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் திருச்சியில் இருந்து நேராக பைபாஸ் சாலையில் இருந்து தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைப்பதற்காக காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை தெற்கு காவல் நிலையம் உள்ள சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. குறிப்பாக சச்சிதானந்த மூப்பனார் சாலை என்று அழைக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே வாகனங்களுக்கு கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிகார்டு வைத்து 3 அடி பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது காவல் நிலைய வாசல் 100 மீட்டருக்கு ஒரு 200 மீட்டர் என 3 அடி பாதுகாப்பு போடப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு ஏராளமான திமுகவினர் பேரணியாக வந்து இங்கு ஒன்று திரண்டு தமிழக அரசிற்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அவரிடம் சுமார் அரை மணி நேரம் விசாரணை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சரியாக ஒரு 7 மணிக்கு வந்து 7:30 வரை விசாரணை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சாலை முடிந்து மீண்டும் இங்கிருந்து உடனடியாக அவர் விடுவிக்கப்பட்டு சென்னை செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தஞ்சை தெற்கு காவல் நிலைய வாசல் முன்பு, அதாவது அங்கு உள்ள 200 மீட்டர் பேரிகார்டு முன்பு வந்து இங்கு வந்து ஏராளமான திமுகவினர் ஒன்று கூடி காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் நம்ம நேரடியாகவே பார்க்க முடிவது ஒளிப்பதிவாளர் தினேஷ் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா தஞ்சை, அரியலூர், திருவாரூர், நாகை என 4 மாவட்ட எஸ்பிக்கள் இங்கு இருக்கிறார்கள். டிஎஸ்பி தலைமையிலான விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. அரை மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு கருதி ஏற்கனவே சில தனியார் பள்ளிகளுக்கு பிற்பகலில் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்புகளையும் பார்த்தோம். தற்பொழுது அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், பொதுமக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதம், அதெல்லாம் காவல்துறையினர் எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க? அதாவது இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டவுடன் திமுகவினர் மற்றும் தாவேகாவினரிடையே வாக்குவாதம் மற்றும் சலசலப்பு ஏற்பட்டது. அண்ணா சாலை பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டதன் காரணமாக மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் இருவரையும் விலக்கி வைத்து அப்புறப்படுத்தினர். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது மாலை நேரத்தில் அவர் அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தஞ்சை நகரில் உள்ள பல தனியார் பள்ளிகள் 3 மணியுடன் விடுமுறை அறிவித்து தங்களது மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தஞ்சை நகர் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 7 மாவட்ட காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 200 மீட்டர்ல ஒரு பேரிகார்டு, 100 மீட்டர்ல ஒரு பேரிகார்டு, காவல் நிலைய வாசல் ஒரு பேரிகார்டு என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கார்த்திகா, தஞ்சைக்கு உதயநிதி இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து சேருவார் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தெற்கு காவல் நிலையத்தில் அவருக்கு விசாரணை நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவல் இருக்கா? தஞ்சை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தொடர்ச்சியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது.
பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.